எஸ் சார். எஸ் சார். டன். இல்லை இப்போ சார் நேற்று ஒர்க்கில் எனக்கு டவுட் இருக்குது சார். யா பிரியதர்ஷினி. டன், நம்ம ஆ ஒரு 40 minutes கிளாஸ் எடுத்துகிட்டு அப்போ இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஷூர் சார். ஓகே. நீ அந்த 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 வீடியோவை குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இது ஜஸ்ட் அவுட்லைனு. ஸோ இப்படி ஒரு அவுட்லைன் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. வித்தின் 1 hour முடிஞ்சுன்னு சொல்லி போட்டுடுறியா? அதை மட்டும் போட்டுடுறியா? ஸ்க்ரீன் தெரியுதா? விசிபிளாக சார். இருக்குங்க சார். அதை மட்டும் மறக்காமல் போட்டுரு. ஓகே. ஸோ நீட் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் நிறுத்திட்டு நம்ம டாஸ்க் கொடுத்துட்டு அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ இப்போது அதோடைய கண்டினியூட்டியே பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், சில ரியல் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ நேற்று பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார். சொல்லுங்கள். சார் நேற்று ஒர்க்கில் வந்துட்டு இந்த 7 பீஸை பேஸ் பண்ணி தாங்க சார் நீங்கள் கொடுத்த ஒர்க்கில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. கீழே பிராண்டிங்னு வரும்போது எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போ ஜூடியோ, ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆட் ரன் பண்ணுற மாதிரியோ எங்கேயும் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அப்போ ஆனா அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமியமா இருக்கு. வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவங்க பிராண்ட் வந்து ப்ரமோட் ஆகுது. ஆமாம். ரீசன் என்ன சார்? அவங்க வந்துட்டு மார்க்கெட் அவங்களுக்கு பிராண்டிங்க்கு மார்க்கெட் தேவையில்லையா? இல்ல ஆல்ரெடி அவங்களோட குரூப் பெருசுன்றதுனால இதுக்கு மார்க்கெட் தேவையில்லையா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸு இவங்களுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து பார்க்குறப்போ பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டுக்கு நாம் பண்ணக்கூடிய சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ பேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? பேட்டானா யார்? பேட்டாவா அவங்க பாட்டா? ஸ்லிப்பர் கம்பெனி, கரெக்டாக. விகேசிங்கிறது ஸ்லீப்பர் கம்பெனி. இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு நார்மல் கடைக்கு பண்ணக்கூடிய அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டிங் மல்டிபிள் வேஸில் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஓன்லி இன் அ சிங்கிள் வே, அது வந்து நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ லைக் வந்து சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரேடியோ ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, சிலர் வந்து நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸில் தானே ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜோஹோ அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. இப்போ இந்த ஜோஹோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது ஜோகோடைய அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா நார்மலாக ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்துருக்கீங்களா? ஜோகோடது இல்லை சார். பெருசாக பார்த்துருக்க முடியாது. அவங்க என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸில், அதாவது நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பெரிய பெரிய இடத்துல வந்து இப்போ இந்த ஸ்டால்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பிஸ்னஸ் கேதரிங்ஸ்லாம் நடக்கும், ஸ்டால்ஸ் போடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் அவங்களுடைய பிராண்டை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க, அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மூலிமா தான் அவங்களுடைய பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. லைக் வந்து நிறைய வந்து அவங்களுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ட்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா மால்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும், கரெக்டாக? மால்ஸ்ல இருக்கும், இண்டிவிஜுவல்ஸாகவும் இருக்கும். இப்போது இவங்க மால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் மால் அப்படிங்கிறது. இப்போது அந்த மால் ப்ரொமோட் பண்ணியிருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ப்ரூக் ஃபீல்ட்ஸ்னு ஒரு மால் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்கும் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குங்கிறது தெரியும். இப்போது அந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலுக்கு போவாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸு, ஜூடியோ இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓகே, அதாவது நாம் எந்த இடத்துல இருக்கோங்கிறதும் நம்மளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் உங்களை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பெரிய இடமா இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரூக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மால். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அங்கே என்னுடைய பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்.
ஸோ லைக் வந்து அந்த பொசிஷனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ அப்போது ஓகே. நார்மலாக நாம் பண்ண போகிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிராண்டு நேமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கிறது தான் இங்கே இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஸோ ஆல்ரெடி அவங்க அந்த பிராண்டு நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வருது, விக்கிஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வருது, ட்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஜூடியோன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பிராண்ட் நேமை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்மள மாதிரி ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணல, அவங்க பிராண்ட் நேமை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு வந்து நார்மல் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ ஸ்டில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய ஆடை ஷோகேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கான ட்ரஸ்ட் வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். அப்போ பிகினிங்ல இவங்க பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்படி ஒருத்தர் இருக்கோம் அப்படின்றதுக்கு அதுக்கு ஆட் கொடுத்துருப்பாங்க இல்லையாங்க சார்? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ அவங்க டெவலப் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி மட்டும் எஸ், போகிறாங்க. அவங்க டெவலப் ஓகே. பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும். இப்போ கால்கேட் ஓகே. அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டில் டிவியில் தான் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னும் டிஜிட்டலுக்குள்ளே அவங்க இன்னும் பெருசாக வந்த மாதிரி இல்லை. யாருங்க சார்? கோல்கேட் ஆ. அவங்கெல்லாம். ஸோ அப்போ இவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் பார்த்த வரைக்கும் கோல்கேட்டோட எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நான் இதில் வந்து நான் பார்த்ததில்ல, இன்ஸ்டாவில் வந்து பார்த்ததில்ல, அந்த ஒரு ஆடுமே நான் பெருசாக பார்த்ததில்ல. ஸ்டில் அவங்க கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அப்போது ஒருவேளை அவங்க ஏன் அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ஸோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ட்ரஸ்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓ, ஓகே. டிவியில் என்னுடைய ஃபோட்டோ வருது, டிவியில் என்னுடைய படம் வருது அப்படின்னா அதை வந்து பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, டிவியை இன்னும் பெருசாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் அந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கும் இன்னுமே இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து எத்தனை பீப்புள்ஸுக்கு உங்களை தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய பிராண்டு. சிம்பிளாக சொல்லலாம், பிராண்டுங்கிறது லட்சம் பீப்புளுக்கு தெரியுது மட்டும்தான் பிராண்டுங்கிறது. பிராண்டுங்கிறது என்னென்னா அந்த வேர்டுக்கான டெஃபனிஷனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க. ஓகேவா? நீங்கள் லட்சம் பேரை தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இருக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களை 10 பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த 10 பேருக்கு நீங்கள் ஒரு பிராண்டு தான். நான் நிறைய பேர் வந்து என்னென்னா இது பிராண்டட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிராண்டுங்கிறது ஒரு நேம், அவ்வளோதான். ஆக்சுவலி எங்கள் மாமா வந்து செப்பல் கடை வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போது வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விகிசி, பேட்டா அப்படிங்கிற பிராண்டு நேம் தான் கேட்டு கொடுப்பாங்க. இப்போது அதுலேயும் வந்து புதுசாக ஏதோ ஒரு பிராண்ட், புது பிராண்ட் அவர் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஆல்சோ சேம் பிராண்ட், அதுவுமே ஒரு பிராண்டு தான், குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இல்லை பிராண்டடாக கொடுங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இதுவுமே பிராண்டு தான், நெக்ஸோ அப்படிங்கிறது ஒரு பிராண்டு தான். பட் பீப்புள்ஸுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. எனக்கு நெக்ஸோ அப்படிங்கிற அந்த நேம் தெரியல. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அது பிராண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த இடத்துல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்டிங் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸிங் பண்ணுவாங்க, சிலர் தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பெரிய லெவலில் க்ரோ ஆக முடியும். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க தினக்கூலி மாதிரி, அதான் ஒரு தினக்கூலி மாதிரி வந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக்க முடியும். பிராண்டிங் பண்ணுறவங்க அவங்க இன்றைக்கி பண்ணலை, பிராண்டிங் எப்பயுமே வந்து இன்றைக்கான ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது கிடையாது, ஃப்யூச்சருக்காக பண்ணுறது. ஸோ அப்போ அவங்க அதெல்லாம் இனிஷியல் டேஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ பிராண்டிங் பண்ணுறாங்க. ஓகே சார். ஓகேங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் ஓகே. டவுட்ஸ்? விஜய் அதை மட்டும் குரூப்பில் போட்டியா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். மைத்ரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார். ஃபைன், அப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நேற்று வந்து ப்ரொமோஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம். ஆமாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஓவர்வியூ வீடியோ. இதில் கொஞ்சம் இது மட்டும் இன்ட்ரோ ஆட் பண்ண வேண்டியது, லோகோ வைக்கணும், அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மட்டும் போடணும், மட்டும் சொல்லு. இதில் இல்லை, நீ என்ன பண்ணு, தம்பிட்டையுமே சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணு, ஒரு இன்ட்ரோ ஒன்று சின்னதாக க்ரியேட் பண்ணிடு, லாஸ்ட் ஒரு லோகோ வச்சுட்டு மேலே த்ரூ அவுட் த லோகோ வச்சுன்னு சொல்லிடு.
இருக்கு இருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீ வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணு, அப்படி கூட பண்ணிக்கலாம், ரெண்டாக கூட கொடுத்துடலாம். ஆ ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ரொமோஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, P ஃபார் ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4ல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். நோ. இப்போது அடுத்தது P ஃபார் பீப்புள். ஸோ இந்த பீப்புள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் மெத்தட்ஸ் ஆக்சுவலி வந்து 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங். 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். ஸோ திஸ் இஸ் த மெயின் கேட்டகரி ஆஃப் 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங். 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங்குடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ அதில் தான் இந்த பீப்புள், ப்ராசஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ ப்ரைமரியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு 4P. செகண்டரி லெவலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. செகண்டரி லெவல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4P கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு ப்ராடக்டை விற்க முடியும். யூ கேன் ஏபிள் டு சேல் த ப்ராடக்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 4P கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. இதே அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான அந்த 3Pஸுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ். ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுங்கிறது வேறு, ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுங்கிறது வேறு. ஓகேங்களா, ஸோ சேல் அப்படிங்கிறது நான் அந்த ப்ராடக்டை வாங்கி நான் விற்றுடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. பட் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பீப்புள் நம்பக்கூடிய ஒரு பிராண்டாக மாற்றுறது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற 3P's. ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள். இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் சண்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு 9:30க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வர் லைக் என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து காட்டுவாங்க இல்லையா, அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி சினாரியோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சண்டே ஓகேவா 9:30 ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போயிட்டு நிறைய ட்ரெஸ் பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சாரியாக பார்க்குறீங்க. அப்போது அந்த சேல்ஸ் பர்சன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவார்? சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க சார். சில பேர் ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படியே தெரியும், இல்லைங்க எனக்கு வேண்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்மளே கிளம்பி வர மாதிரி இருக்கும். அது நம்மளே கிளம்பி வர்ற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. இதில் கலர்ஸ் இல்லை, இல்லை இல்லை இதில் அவ்வளோதான் இருக்குது, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுடைய பிஹேவியர். இப்போது இது வந்து சண்டே நைட்டு, ஸோ அந்த சினாரியோ விட்டுருவோம். இப்போது அதே மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போது அதே மாதிரி சினாரியோ வந்துட்டு ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ஜவுளி கடைக்கு. நீங்கள் நிறைய சாரீஸ் பார்க்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல. நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் இதிலலாம் இல்லைம்மா, இதில் இல்லை மேம், அதில் இல்லை மேம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் சிடுன்னு இருக்காங்க. இப்போது நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டு அந்த கடையில் வாங்குவீங்களா, இல்லை நீ என்ன சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற, நான் காசு கூட கொடுத்தாவது நான் பக்கத்து கடையில் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவீங்களா? எக்ஸாக்ட் செகண்ட் ஆப்ஷன். மேக்ஸிமம் செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா பிகாஸ் காசுங்கிறதையும் தாண்டி நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ எனக்கு காட்டி ஆகணுங்கிற அந்த ஈகோ அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல காசு போனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு போகும். இப்போது ஒருவேளை அப்படி ஒரு பிஸ்னஸ் ஒரு கஸ்டமரை இழக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக எப்படி எதிராக அஃபெக்ட் ஆகும்னா உங்களுடைய ஹோல் பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்கள் கடைக்கு ஆளை கூட்டு வந்துட்டீங்க. ஓகேங்களா, ஸோ ஆளை கூட்டு வந்துட்டீங்க. இப்போ ஆளை கூட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆள் சரியாக உங்களுடைய கஸ்டமரை ட்ரீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு எஃபர்ட், அதெல்லாம் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக அட் த எண்டு உங்களை தானே கேட்பாங்க. உங்கள்கிட்ட வந்து நான் இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தேன்,
நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இது என்னென்னா, நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் உங்களுடைய கஸ்டமர்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போட்ட ப்ரொமோஷன் அத்தனையும் வேஸ்ட். கரெக்டாக? அப்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வரக்கூடிய ஆடியன்ஸை கரெக்டாக டேக் கேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் திங். ஸோ அதுக்கு தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஹெச்ஆர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு ரெகுலராக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், ஹவு டு ஹேண்டில் த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இதை பண்ணிகிட்ருக்காங்க. வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஒரு கிளைண்ட் வர்றாங்க, ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். முக்கியமாக டெலிகாலிங்கில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா அங்கே வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏதோ ஒரு மிஸ்டேக், ஒரு ப்ராப்ளம்ஸ்னால தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அப்போது அவங்க கடுப்பாக தான் இருப்பாங்க. அவன் கடுப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம பதிலுக்கு கடுப்பாக பேசணும் அப்படின்னா அந்த இடத்துலேயே நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து என்னென்னா, போடா எனக்கு தேவையே கிடையாது உன் பிஸ்னஸ் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அப்போது ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுடைய க்ரோத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதில் ஃபேக்டர்ஸில் வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு. அந்த நிறைய ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் ஆகியிருக்கிறதுல பீப்புள் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வே. ஓகேங்களா? அப்போது பீப்புள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இது புரிஞ்சா? எஸ் சார். டன். ஸோ எஸ் சார். யா, இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ். இது எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ இன்னுமே உங்களுக்கு புரியும். ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஏன் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள்ஸ் உங்களை நம்புவாங்க. இப்போது மைத்ரி இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனா மைத்ரி யாராவது நம்புவாங்களா? இல்லை சார். நம்ப மாட்டாங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு பேச்சும் நாளைக்கு ஒரு பேச்சும் பேசுகிறேன், என்ன யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஸோ அப்போது ட்ரஸ்ட்டு எப்பயுமே ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ணியிருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு கிடைக்கும். கரெக்டாக? அது ஒரு சின்னதாக ஒரு நான் பிராண்டட் ஏதாச்சும் ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு கிடைக்கும். இப்போ இதே வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பக்கத்து கடையில் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே சேம் டேஸ்ட்டில் இருக்குமா? சம்டைம்ஸ் வேரி ஆகும் சார். சம்டைம்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு நீங்கள் அதே கடையில் ஒரு 5 ரூபா லேஸ் பேக்கெட் க்ரீன் கலர் வாங்கி சாப்பிட்றீங்க உங்கள் ஊரில். இப்போ நீங்கள் வந்து மதுரைக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ வர்றீங்க. கோயம்புத்தூரில் வந்துட்டு நீங்கள் அதே 5 ரூபா லேஸ் பேக்கெட் க்ரீன் கலர் வாங்கி சாப்பிட்றீங்க. இப்போது அதோடைய டேஸ்ட் வேரி ஆகுமா, சேமாக இருக்குமா? சேம் தான். ஏன் சேமாக இருக்கு? ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரே கம்பெனி. ஸோ சரி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஒரே 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 மாதிரி இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வீட்லேயே அம்மா தான் வந்து சமைக்கிறாங்க, அவங்க எப்பயுமே ஒரே மாதிரி இல்லையா சமைக்கிறாங்க? நேற்று வச்ச ரசத்துக்கும் இன்றைக்கி வச்ச ரசத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தானே? அப்போ ஏன் அது மாறுது? அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் மாறல? வீட்டில் 4 பேருக்கு வைக்கிற ரசமே மாறுது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிராண்டு பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோடைய டேஸ்ட் மட்டும் ஏன் மாறல? சார் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற குவான்டிட்டி வந்துட்டு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எஸ், த ரெசிபி தே ஹாவ் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குவான்டிட்டி, அதாவது இவ்வளோ தான் உப்பு போடணும் அப்படின்னா அது இவ்வளோ தான் உப்பு போடும், இவ்வளோ தான் அந்த மிளகுத்தூள் போடணும் அப்படின்னா இவ்வளோ தான் மிளகுத்தூள் இருக்கும், இப்படி தான் இந்த உருளைக்கிழங்கு இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு தான் அவங்க ஸ்டாண்டர்ட் செக் பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க ஒரு சிஸ்டம் அண்ட் ரெசிபி ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. த சிஸ்டம் வி கால்ட் அஸ் அ ப்ராசஸ். அப்போது ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கேயுமே ரன் ஆக முடியும், இன்னொரு இடத்துலையுமே ரன் ஆக முடியும், வேறு ஒரு லொக்கேஷன் நீங்கள் போனாலும் உங்களால் ரன் ஆக முடியும்.
அப்போ ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா பீப்புள்ஸ் யாருமே உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. பீப்புள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களால் ஒன் டைம் பையர்ஸை தான் கொண்டு வர முடியும், ரிப்பீட்டட் பையர்ஸை கொண்டு வர முடியாது. ரிப்பீட்டட் பையர்ஸ் வராத ஒரு பிராண்டாக இருக்க முடியாது. பிராண்டாக மாறாத எந்த பிஸ்னஸும் ஸ்கேல் ஆக முடியாது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொமோஷனை லைக் என்ன பண்ணணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தானே, ஒரு ஆடு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ ரிசல்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் பீப்புள்ஸ் வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் பீப்புள் வாங்க மாட்டாங்க. ப்ளேஸ் ஆக்சசபிளாக இல்லை அப்படின்னா உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டும் வேஸ்ட்டு தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய கடைக்கு வந்த பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த பீப்புள் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல சேல்ஸ் நடக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே ஓகே, ஆனால் வந்து உங்களுடைய ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லை அப்படின்னா பீப்புள்ஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டாக மாற மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், ப்ரொமோஷன் வரைக்கும் இருக்கிறது வந்து சேல், அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம விற்கிறது. பட் பீப்புள், ப்ராசஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வந்து சேலுக்கும் ஸ்கேலுக்கும் சின்னதாக தான் வித்தியாசம். பட் சேல் அப்படிங்கிறது விற்கிறது, ஸ்கேல் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்றது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்டு ப்ராசஸ். அப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எஸ் சார். இப்போ ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் பிராண்டிங் ஆக்சுவலி. ஸோ ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ சிம்பிளாக வந்து இப்போ நானும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், பிரியதர்ஷினியும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். இப்போ ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் கேதரிங் நடக்குது, ஒரு பிஸ்னஸ் ஃபோரம் நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கும் அந்த பிஸ்னஸ் ஃபோரமில் உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, பிரியதர்ஷினிக்கும் உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனர் எங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு ரெடி சொல்லிட்டாரு. இப்போது நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகிறப்போ வந்துட்டு நான் பேசுகிறேன், ஹாய் சார் அப்படின்னா ஹாய் அப்படின்றேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி என் பேர் அருண் பிரகாஷ், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்படி ஒரு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் கே அகாடமின்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதில் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க? சார் ஒரு 5 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஓகே, நீங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ் என்ன? சார் நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஹலோ சார், உங்க வீடியோ பாஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? நெட்வொர்க் இஷ்யூ. ஓ சாரி. இப்போ ஓகே. இப்போ ஓகேங்களா? யா, இட்ஸ் ஃபைன் சார். டன். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னது கேட்குதா? எஸ் சார். ஓகே. இப்போ வந்து ஸோ நான் உள்ளே போயிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், சார் நான் இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஆட் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு தென் அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இப்போ பிரியதர்ஷினி உள்ளே போகிறாங்க. இப்போ பிரியதர்ஷினிட்ட சேம் கொஷின் அவர் கேட்குறாரு, ஹாய் பிரியதர்ஷினி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் சார், நான் 5 இயர்ஸ் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், திஸ் இஸ் மை கார்டு அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் மை கார்டு அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன், வாய் வார்த்தையால் மட்டும்தான் சொன்னேன். கார்டை நீட்டினோடனே அவர் அந்த கார்டை வாங்குவார். தட் இஸ் அ ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஃபிசிக்கலி யூ ஆர் த ஒன் ட்ரஸ்டட் பீப்புள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். தென் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரௌச்சர் கொண்டு நீட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ரௌச்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன், கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் ஆட் ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நாங்கள் ஆல் ஓவர் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நான் உங்களுடைய வெப்சைட் லிங்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார், நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த பிஸ்னஸ் ஓனர் யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவார்? அருண்கிட்டையா பிரியதர்ஷினி கிட்டையா?
பிரியதர்ஷினி கிட்ட தான் சார். ஏன்? ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிருக்க வித் ப்ரூஃபோடு காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து வாய் வார்த்தையில மட்டும் சொல்லியிருக்கீங்க. மேபி அவங்களுக்கு அது ட்ரஸ்ட் இல்லாம கூட போகலாம். எஸ், அதாவது ஃபிசிக்கல் எவிடன்ஸ். நம் பீப்புள்ஸ் எப்பயுமே தே வாண்ட்ஸ் டு ப்ரூஃப். அதான் கேட்பாங்க, எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து இப்போ அவர் கேட்குறாரு எத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், நான் 5 வருஷமாக இதில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பிரியதர்ஷினி கேட்குறாங்க, நான் ஒரு 5 வருஷமாக இதில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸுடைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். நீங்கள் ஒரு ட்ரஸ்டட் அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ ஃபைன் சார். டன் ஓகே சார். டன். ஸோ அப்போது இங்கே என்னென்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான ப்ரூஃப் எதிர்பார்க்குறாங்க ஒரு விஷயத்துக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி ஒரு நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போலாம் வந்து நம்ம பெரியவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். கரெக்டாக? நான் இதை பண்ணேன் அதை பண்ண சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். ஸோ ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டோம். பட் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்க அப்படி இருக்காங்களா? நோ. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் ஏன்னு கேள்வி கேட்குறோம். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் கேள்வி ஏன்னு கேட்காம செய்ய அப்படிம்பாங்க. பட் ஆனால் நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னு கேளு அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே வந்துட்டுன்னா ஏன்னு கேட்காம நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது. ஸோ ஏன்னே எனக்கு தெரியல, நான் இதுக்கு இது செய்யணும், அது எனக்கு தெரியல ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறதுன்னா தட் இஸ் கால்டு மூட நம்பிக்கை. ஸோ இப்போது ஒரு 1 இயர் பேக் நான் எங்கள் அக்கா அவங்க எல்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ எங்கள் அக்கா பையனுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. நாங்கள் வரிசையில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நான் எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அக்கா வந்து அந்த பையன்ட்ட சின்ன பையன்ட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க. என்னென்ன பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு தம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு சைடு ஒரு பெரிய யானை வந்துச்சு. அவனும் வந்து அப்படியா அப்படின்னா அந்த யானைக்கு வந்து பார்த்தோன்னா 11 விரல் இருந்துச்சு, 6 விரல் இருந்துச்சு அப்படின்னாங்க. 6 விரல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு இவன் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ நம்மளாம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியா எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கம் யானை வந்துச்சான், அந்த யானைக்கு 6 விரல் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேர்ட்ட போய் சொல்லியிருப்போம், பைத்தியக்காரங்க மாதிரி. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணான்? 3 வயசு தான் ஆகுது, எனக்கே ஷாக்கு. அவன் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவன் ஆரம்பித்தான், சரி இப்போ நான் ஒரு கதை சொல்லவா உனக்கு அப்படின்னா. சரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னான். பதிலுக்கு அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் வீட்டு சைட்லேயுமே ஒரு யானை வந்துச்சு அப்படின்னா. ஓகே, எங்கள் வீட்டு சைடில் வந்த யானைக்கு 12 விரல் இருந்துச்சு அப்படின்னா. உடனே எங்கள் அக்கா கேட்டாங்க, 12 விரல் எப்படி தம்பி ஒரு யானைக்கு இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அவன் சொன்ன பதில் தான் ஹைலைட்டு. நீ சொன்ன யானைக்கு 6 விரல் இருக்க முடியும்னா அப்போ நான் சொன்ன யானைக்கு 12 விரல் இருக்கிறது உண்மை தான், நீ நம்புன்ட்டான். இப்படி இதே வார்த்தை மரம் அவன் சொல்கிறான், நான் சொன்ன யானைக்கு 12 விரல் இருக்குது நம்பு அப்படிங்கிறான். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு. ஆக்சுவலி வந்துன்னா பீப்புள்ஸ் முன்னாடி இருந்த மென்டாலிட்டிக்கும் இப்போ இருக்கக்கூடிய மென்டாலிட்டியும் ரொம்ப டிஃபர் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஓவர் டேட்டா கன்சியூம்ஷன். கரெக்டாக? ஸோ முன்னாடி அந்தளவுக்கு டேட்டா நம்ம கன்சியூம் பண்ணலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அவன் டாக்டரே கிடையாது, பட் ChatGPT பார்த்துட்டு டாக்டரே கேள்வி கேட்குறான். சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேஸ்லலாம் வந்து இதை க்யூர் பண்ண முடியும். ஸோ அவன் டாக்டரை யோசிக்கிற, நீ நிறுத்து, நீ என்ன நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படிங்கிற அளவுக்கு பீப்புள்ஸ் வந்து ஓவர் டேட்டா கன்சியூம்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா இது எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸை
அஃபெக்ட் பண்ணுது. அதாவது ஃபிசிக்கல் எவிடன்ஸை இந்த பிராண்டிங்கை அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா பீப்புள்ஸ் அதிகமாக இப்போ எதிர்பார்க்கலாம். நிறைய பேரால் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ டேட்டாவை கொடுக்கவே முடியலை. அவன் எதிர்பார்க்குற டேட்டாவை கொடுக்க முடியல. அவன் டேட்டா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அவன் டேட்டா கேட்டுட்ருக்கான். பட் இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இப்போது பீப்புள்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா பீப்புள்ஸ் நம்புறதில்லை. இன்னொருத்தன் சொன்னால் தான் பீப்புள்ஸ் நம்புகிறாங்க. இவர் நல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள்ஸ் ஆர் ரெடி டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம் ஒன் தட் தே ஆர் ட்ரஸ்டட் ஒன். ஓகேங்களா? அதாவது பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதை யார் சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்பக்கூடிய ஒருத்தவங்க சொன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஆடியன்ஸ் யூ நீட் டு கெட் த ட்ரஸ்ட் அமாங் யூ. ஸோ ட்ரஸ்ட்டை கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இது புரிஞ்சா? எஸ் சார். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார். ஓகே ஃபைன். அப்போ இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இது இன்னுமே உங்களுக்கு புரியும். இப்போ சார் ஒரே ஒரு டவுட். யா சார் இதில் நீங்கள் ப்ரொமோஷன் சாரி பிளேஸ் சொன்னீங்களே சார் தேர்ட் பாயிண்ட்ல. ஆனால் நேற்று கொடுத்த அந்த லிங்க் இருக்குல்ல அந்த சாரி இது வெப்சைட். ஆமாம். ஸோ அதில் வந்து அவங்க ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நியர்பை சாரி இப்போ வந்து அவங்க வந்து ஆட் போடுறது மோஸ்ட்டாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது ஆன்லைனில் தான் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். ஸோ மார்க்கெட்டிங் தெரியாதவங்க ஸோ எப்படி அந்த பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? மார்க்கெட்டிங் தெரியாதவங்கன்னா புரியல. சாரி அந்த ஆட் பார்க்காதவங்க. அதாவது பார்க்காதவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? பார்க்காதவங்க பர்ச்சேஸே பண்ண முடியாது. சரி இப்போ மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து ஐடிஎல்லாம் அவ்வளோக்கும் சாரீஸ் பார்க்க மாட்டாங்க. ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வேணா மோஸ்ட் ப்ராபப்ளி சாரீஸ் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுற ஆடு வந்து மோஸ்ட்டாக யாருக்கு தேவையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணணுமா இல்லை எப்படி சார்? எஸ் எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு போய் இது ரீச் ஆகணுமோ அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ எல்லாரையும் நம்ம இதை டார்கெட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாரீஸ் தேவை அப்படின்னா நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ணணுமே ஒழிய அப்போ நீங்கள் வந்து ஐடி பீப்புள்ஸை டார்கெட் பண்ணக்கூடாது. இல்லையா? ஐடி பீப்புள்ஸை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷனேட்டாக இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த ஆஃப் சாரின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ அவங்கள டார்கெட் பண்ணுறப்போ அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணணும். லைக் என்ன நீங்கள் ஆல்வேஸ் யுவர் கம் வித் சுடிதார் ஜீன் டிஷர்ட். பட் ஒரு தடவை சாரீ ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்களே உங்களை ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறோமோ லைக் நம்மளுடைய பிராண்டை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், எப்படினாலும் நம்மளுடைய பிராண்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியும், எப்படினாலும் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேங்களா? டன். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்த 7ம் சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டிங், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். பிராண்டிங் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தான் பிராண்டிங்னு சொல்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு பார்ட் ப்ரொமோஷனை தான் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்கிறோம். சேல்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆல் ஓவர் எல்லாமே சேர்ந்தது. பிராண்டிங் அப்படிங்கிறது அதாவது நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். தென் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரமோஷன். சேல்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்போது நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்த ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா
நிறைய செக்டார்ஸ் அதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஒரு பிஸ்னஸாக போகிறப்போ நிறைய செக்டார் அதில் ஒர்க் பண்ணும். அக்கௌண்ட்ஸ் டீம், ஃபினான்ஸுக்கு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் டீம், அசெட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர், ஸோ சேல்ஸுக்கு சேல்ஸ் டீமு, மார்க்கெட்டிங்க்கு மார்க்கெட்டிங் டீமு, ஸோ அப்புறம் ஆர்என்டி பண்ணுறதுக்கு ஆர்என்டி டீமு, ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் டீமு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகும். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து மட்டும் நம்ம பார்க்குறப்போ இந்த 7 P's மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த 7 P's தான், அதாவது ப்ராப்ளம்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா, அஸ் அ மார்க்கெட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த 7 P'ஸில் இருந்து மட்டும்தான் வரும். அதுக்கு சொல்யூஷனும் இந்த 7 P'ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போது ஒருவேளை உங்களுடைய ப்ராடக்டே தப்பு, உங்களுடைய ப்ராடக்டே பீப்புள்ஸுக்கு நீடு இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ப்ராடக்டை விற்க முடியாது. ஆனால் மிச்சம் எதில் ப்ராப்ளம் வந்தாலும் அதை உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் நான் என்ன சொன்னேன், அஃபோர்டபுளாக இருக்கணும்னு சொன்னேன். ஓகேங்களா? நல்லா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு சுத்தமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா, இதுக்கு வந்து இப்படி பண்ணால் ரிசல்ட் வந்துடும், இது பண்ணால் இப்படி ரிசல்ட் வந்துடும். சி, தீஸ் ஆர் த சிஸ்டம் that they can form, but we can't get any results while following only the system. அந்த ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஆனால் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போது ஆப்பிள் ஐஃபோன், ஓகேங்களா, ஆப்பிள் ஐஃபோனுடைய ரேஞ்ச் என்ன, ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன? சொல்லுங்க, கேக்குதா? சொல்லுங்க. எஸ் சார். ஓகேவா? என்ன சொன்னார்? ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியா? அப்போ ஓகே, சூப்பர். விட்ரு விட்ரு விட்ரு. யார் சொன்னா? சூப்பராக இருக்கும் சொன்னாங்களா? ஓகே, டன் டன். அப்போ நீ அதை மட்டும் சொல்லிட்டு தம்பிட்டு அப்போ இதை பேசிவிட்டு, அப்போ நீ ஒர்க் பண்ணாத, நம்ம கேமரா எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். இது இன்ட்ரோவும் எக்ஸிட்டும் மட்டும் போட சொல்லிடு. ஓகே, எஃபர்ட் மட்டும் ஆகும். நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே ஓகே ஃபைன். அது என்ன கேட்டேன்னு தெரியலையே. ஆப்பிள் ஐஃபோனுடைய ரேஞ்ச் என்ன? சார் 50க்கு மேலே. 50க்கு மேலே. ஸோ இப்போலாம் 50K ரொம்ப பழைய மாடல் தான் கிடைக்குது. ஆவரேஜாக பார்த்தா இப்போ நியர்பை 80 ஆயிடுச்சு. 82K வருது. 82 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இப்படி நான் கேள்வி கேட்குறேன். நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், அப்போ தான் பீப்புள்ஸ் வாங்குவாங்கன்னு நான் சொன்னேன். இப்போது ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ்மேன், ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குற சாதாரண ஒரு சேல்ஸ் பையன், இப்போ அவனுடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும், ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவனுக்கு 80,000 1 லட்சம் கொடுத்து ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறது அஃபோர்டபுளா? நோ சார். ஆனால் அவங்களும் வாங்குறாங்களே, இது எப்படி? இஎம்ஐ ஆப்ஷன். இஎம்ஐ ஆப்ஷன், சூப்பர். வேற எப்படி வாங்குறாங்க? எதனால செகண்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட் வாங்குறாங்க. எதனால வாங்குறாங்க? இதுக்கு, அதாவது நான் வாங்குற 20,000 தான், ஆனால் எதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஆப்பிள் ஐஃபோன், ஸோ அது மேலே அது ஒரு கிரேஸ் உருவானது எப்படி? எப்படி அதை ஆப்பிள் நிறுவனம் சாதிச்சாங்க? நல்லா வச்சுக்கோங்க, உங்களுடைய பிரச்சனையும் இதில் தான் இருக்கும், சொல்யூஷனும் இதில் தான் இருக்கும். நீங்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிங்க? அஃபோர்டபுளாக இருக்க வேண்டிய ஒரு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இல்லை, ஆனாலும் பீப்புள்ஸ் வாங்குறாங்க. எதனால? இது எப்படி பாசிபிள்?
இட்ஸ் அ செக்யூர்டு மொபைல். செக்யூர்டு மொபைல். சரி, ஓகே. செக்யூர்டுனா இப்போ ஒரு சேல்ஸில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது? நான் அப்படி கேட்கல, நான் அப்படி கம்மியாக அப்படி கேட்கல. ஒரு சேல்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் அவனே இருக்கிறது, நான் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு ஓகே, எனக்கு இப்போது நான் நார்மலாக இருந்தாலே போதும் இல்லை. ஐஃபோன் வாங்கி செக்யூர் பண்ணுற அளவுக்கு டேட்டா என்கிட்ட இல்லையே. பட் ஸ்டில் ஒய் பீப்புள்ஸ் கெத்துக்காக வாங்குவாங்க. எது எனக்கு கெத்துக்காக எஸ், கெத்துக்காக வாங்குறாங்க. கரெக்ட். ஸோ இப்போ ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது கெத்துக்காக. இந்த இடத்துல கெத்துங்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டோலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா லக்ஸுரி, அந்த பிராண்டிங். அதாவது ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தா நான் வந்து லக்ஸூரியஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு இமேஜை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பீப்புள்ஸ் அவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து வாங்குறாங்க. கரெக்டா? எஸ் சார். யா. எஸ் சார். இப்போது இந்த இடத்துல பீப்புள்ஸை எப்பயுமே வந்து பீப்புள்ஸ் ரொம்ப தெளிவானவங்க, அண்ட் சேம் டைம் முட்டாளும். பீப்புள்ஸ் ரொம்ப நம்மளுடைய பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவு. எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவோ அவ்வளோக்கு எவ்வளோ முட்டாளும் தான். இந்த சர்க்கார் படத்தில் சொல்லுவார் விஜய், இங்கே இருக்கிற 50% பீப்புள்ஸ் அறிவாளி, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே இருக்கிற 50% பீப்புள் முட்டாள், எல்லாருமே கொந்தளிப்பாங்க. சார் என்ன சார் நீங்கள் இப்படி தப்பாக யூஸ் பண்ணுறீங்க வார்த்தைகள் அப்படின்னு. ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒன்று தான். இங்கே இருக்கிற 50% பீப்புள் அறிவாளினாலும் பேலன்ஸ் 50% பீப்புள் முட்டாள் தான். இங்கே இருக்கிற 50% பீப்புள் முட்டாள்னாலும் பேலன்ஸ் 50% பீப்புள் அறிவாளி தான். ஓகேங்களா? அப்போது பீப்புள்ஸ் ஒரு சில விஷயத்தில் முட்டாளாகவும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க. அப்படின்னா இந்த மார்க்கெட்டர்ஸ் இது எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணுவாங்க? மார்க்கெட்டர்ஸ், நான் சொல்கிறது அட்வர்டைசர் கிடையாது, மார்க்கெட்டர்ஸ் என்ன தெரியுமா ஹேண்டில் பண்ணுவாங்க? பீப்புள்ஸுடைய பிஹேவியரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே காய் நகர்த்துவாங்க. மென்டாலிட்டி கேம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போது எடுத்த உடனே நான் உள்ளக்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன், இது வந்து லக்ஸுரி, இது வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா பீப்புள்ஸ் உடனே தூக்கி இந்தா இப்போ லக்ஸுரின்னு சொல்கிற இந்த 1 லட்சம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா நம்மகிட்ட? சார் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும். கரெக்டாக? அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறப்ப அவங்க சில டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜியோ எடுத்துக்கோங்க. ஜியோ சிம் உள்ளே வந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஜியோ சிம்மெல்லாம் வந்து அது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? 1 GB டேட்டா ஜியோ வர்றதுக்கு முன்னாடி ஏர்டெல் வோடாஃபோன்லலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? 1 GB டேட்டாவெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னு தெரியுமா? நோ சார், யூஸ் பண்ணதில்லை. மைத்திரி நீங்களும் யூஸ் பண்ணது இல்லையா? இல்லை சார். ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு முன்னாடி ஏர்டெல், ஏர்செல், டாடா டொக்கோமோ, வோடாஃபோன், ஐடியா இதெல்லாம் இருந்துச்சு. 1 GBயுடைய காஸ்ட்டே 250 ரூபா. 1 GBயுடைய காஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 2 GB பத்தலைன்னு சொல்கிறோம். 1 GB 1 மந்த் வேலிடிட்டி 250 rupees இருந்த டைமில் ஜியோன்னு ஒருத்தன் உள்ளக்க வந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா டேட்டாவும் ஃப்ரீடா அப்படின்னா மார்க்கெட்டே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து நின்னான். எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணால் இன்றைக்கி எல்லா பிராண்டும் காலி. ஏர்செல் எனக்கு வேண்டாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஐடியா நான் வோடாஃபோனோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வோடாஃபோன் ஐடியாவும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. ஏர்டெல் மட்டும்தான் நிற்கிறான். டொக்கோமோவெலாம் எங்கே போச்சுனே தெரில. டொக்கோமோ, யூனிக்கானும் சம்திங் நிறைய வந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அவங்கெல்லாம் இந்த ஜியோ உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு காலி. அவ்வளோதான், முடிஞ்சு, அவங்க சோழியே முடிஞ்சு. ஸோ இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அவங்க ஒரு டாக்டிக்ஸ் இது பண்ணாங்க பார்த்தீங்களா? அதாவது ஃப்ரீன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சாங்க. இது எல்லாத்துக்குமே பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது எப்பயுமே வந்து பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுடைய பார்க்குற விதத்தை மட்டும் மாற்றி விட்டுட்டா போதும். பீப்புள்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் லாஜிக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட எமோஷனை டச் பண்ணிட்டா போதும், லாஜிக் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது 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 வந்து ஒரு பெரிய ஒரு மெத்தட்
மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. டிமார்ட் போயிருக்கீங்களா நீங்கள்? எஸ் சார். எஸ் டிமார்ட்டுக்கு சார். போகிறதுக்கு முன் ஒரு பட்ஜெட் இருக்கும் உங்களுக்கு. டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ அந்த பட்ஜெட் மாறி இருக்கும். இது நடந்திருக்கா உங்கள் வீட்டில்? எஸ் சார். எவ்வளோ பட்ஜெட் வேரியன்ட் வந்திருக்கு? 3 to 4K. 3 to 4K. எஸ், எங்கள் வீட்டில் தான் நடக்குதுன்னு நினச்சேன். உங்கள் வீட்லேயும் 3 to 4K தானே? பிரியதர்ஷினி உங்கள் வீட்டில்? சார் பர்ச்சேஸ்னால சார் சும்மா சுற்றிட்டு வரேன். எதுவுமே வாங்க மாட்டீங்களா டிமார்ட் போனால்? இல்லைங்க சார். பரவாயில்ல, நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க. அப்போது ஆக்சுவலி என்னென்னா, டிமார்ட்னா நாங்கள் இப்போ நானும் எங்கள் அம்மாவுக்கு அடிவாளம் கட்டின மாதிரி இப்படி தான் நான் கூப்பிட்டு போவேன். உனக்கு என்ன வேணும் நேரம் அங்கே போ, பருப்பு வேணுமா அங்கே போ, பருப்பை மட்டும் பாரு, அரிசி வேணுமா அரிசியை மட்டும் பாரு, இந்த சக்கரை வேணுமா சக்கரை மட்டும் பாரு, இப்படி கூப்பிட்டு வந்தால் தான் பட்ஜெட் தாங்கும். இல்லை அப்படின்னா போகிற போக்கில் இவனுக்கு இது பிடிக்கும்ல, சஞ்சித்துக்கு இது பிடிக்கும்ல ஒரு பிஸ்கெட் பாக்கெட், இது இவனுக்கு தீக்ஷித்துக்கு இது பிடிக்கும்ல, சாத்விக்கு இது பிடிக்கும்ல, சங்கீத்துக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்கெட்டாக போட்டுருவாங்க. ஆனால் அப்போ வெளியே வர்றப்போ பார்த்தோம் அப்படின்னா வாங்கின பொருள் என்னமோ கம்மி தான், ஆனால் வெளியே வர்றப்போ அதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து டபுள் ஆகிருக்கும். பில்லை கட்டினதுக்கு இன்னும் இவ்வளோ காசு வந்துருக்கு அப்படிமா. நான் என்ன சொன்னேன், நேராக போ வேண்டியதை வாங்க தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்துட்டு என்னோட 6000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஜாமானும் இல்லையேடா அப்படிமா. எப்படி இருக்கும், எல்லாம் குட்டி பசங்களுக்குன்னு தேவையில்லாது. ஸோ அப்போ இதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்கும், நம்ம வாங்கின ஜாமான் கம்மி தான், 2000 தான் நீ வாங்கியிருக்க குடும்பத்துக்குன்ட்டு, மிச்சம் 4000 வந்து வெட்டியாக தான் வாங்கியிருக்குங்கிற மாதிரி தான் பொழுது ஓடும். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணுறது, நம்மளை ஏதோ ஒரு வேலை ட்ரிகர் பண்ணுறது. இந்த விஷயத்தை தான் இந்த மார்க்கெட்டர்ஸ் எப்பயுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த சின்ன வயசில் ஒரு கேம் விளையாடுவாங்க. நீங்கள் இந்த கேம் விளையாடிருக்கீங்களான்றது கேமில் ஒரு சின்னதாக ஒரு குயிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோடு போட்டுருவாங்க, ஒரு நோட்லேயோ ஒரு போர்ட்லேயோ ஒரு கோடு போட்டுருவாங்க. இப்போ இந்த கோட்டை அழிக்காமல் இந்த கோட்டை சிறுசாக்கு அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவாங்க அதுக்கு? இப்போ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்த ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டை அழிக்காமல் சிறுசாக்கு அப்படிம்பாங்க. பண்ணியிருக்கீங்களா? நோ சார். பண்ணதில்லை. நோ சார். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பேப்பர் லைட்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பேப்பரை ஃபோல்ட் பண்ணுவாங்க. பேப்பரை ஃபோல்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாட்டேங்குது பெயிண்ட். பெயிண்ட் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோடு பக்கத்தில், சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு விட்ருவாங்க. இப்போதான் மீட் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீன் தெரியுதா? பெரிய கோடை மறைச்சிட்டு சின்ன கோடுன்னு சொல்லிடுவாங்களா சார்? அதாவது இப்போ இப்படி ஒரு கோடு போட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை அழிக்காமல் சிறுசாக்கும்பாங்க. இது பக்கத்தில் இப்படி ஒரு பெருசாக ஒரு கோடு போட்டாங்க. இப்போ அந்த கோடு என்ன ஆயிடுச்சு? சின்னதாயிடுச்சா? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து லாஜிக்கலி மேபி அக்செப்டடா இல்லை எமோஷனலி அக்செப்டான்னு தெரியல, பட் பீப்புள் தேர் அக்செப்டட் இட். இந்த தெனாலிராமன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இந்த பானைக்குள்ளே இந்த யானை போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டையை போட்டுட்டு இப்படி பார்த்தா அந்த பானைக்குள்ளான. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் தானே ஒழிய லாஜிக்கலி இது வந்து ப்ராக்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது இதே தான் பண்ணுவாங்க. சின்ன கோடை போட்டு பக்கத்தில் பெரிய கோடை போட இது சின்ன கோடை ஆயிடுச்சு அப்படின்னு. இது என்ன அப்படின்னா கான்டாக்டை திருப்பி விடுறது, பீப்புள்ஸுடைய மென்டாலிட்டியை அப்படியே மாற்றி விடுறது. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. அதுதான் இதோடைய கான்செப்ட். நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிரச்சனை வந்து சிறுசாகணும் அப்படின்னா இதை விட பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வந்து சிறுசாயிரும்.
இப்போது இதை வச்சு ஆப்பிள் எப்படி உள்ளே வந்தாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா செக்யூரிட்டி அப்படிங்கிறது, செக்யூரிட்டி ஒரு ரீசன். இஎம்ஐ இப்போ வாங்குறதுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்குற ஃபேவரிசம், பிராண்டிங், அந்த லக்ஸுரி அப்படிங்கிறது. லக்ஸுரி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உடனேலாம் வந்து லக்ஸுரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும். அப்போது மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். தட் இஸ் கால்டு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க நுழையிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா, உங்களோட டேட்டா செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உடனே வந்து சரின்னு மண்டையாட்டிடுவாங்களா? பரவாயில்ல, எனக்கு செக்யூரிட்டி தான் முக்கியம், எனக்கு அந்த 80,000 நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு மண்டையாட்டிடுவாங்களா? இல்லை சார். இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உடனே போயிட்டு ஓகேப்பா உங்களுக்கு செக்யூரிட்டி முக்கியமா இல்லையாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது செக்யூரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு. இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லேயுமே செக்யூரிட்டியே இல்லை. ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ தப்பான வழியில் எங்கேயோ வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்? அந்த பொண்ணுடைய லைஃபே போயிடும்ல. அப்போது இப்போ சொல்லுங்கள் செக்யூரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கேட்டப்போ என்ன இதெல்லாம் என்ன செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னவங்க இப்போது செக்யூரிட்டியா இல்லை அஃபோர்டபிலிட்டியா அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே சார் எனக்கு வந்து இது 80,000 பணம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு செக்யூரிட்டி தான் முக்கியம், என் குடும்ப மானமும் கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி உடனே வந்து அந்த 80,000 பணம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. பயத்தை உருவாக்குறது. ரெண்டு விஷயம். ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு அவங்க நம்மகிட்ட யூஸ் பண்ணுறது என்னென்னா ஆசையை தூண்டுறது இல்லை பயத்தை உருவாக்குறது. ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்க பயத்தை உருவாக்குறாங்க, பயத்தை உருவாக்கி மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசையை காட்டுறாங்க. இங்கே பாரு, ஐஃபோன் வச்சுருந்தா நீ பெரிய லக்ஸூரியஸ்ட் பர்சன். அப்போ பீப்புள்ஸ் ஒரு ப்ராடக்டை நான் சொல்கிற விலைக்கு அவங்க வாங்க வைக்கணும் அப்படின்னா பீப்புள்ஸை நம்ப வைக்கணும். ஆமாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த மொபைலில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு மொபைல்லையுமே தப்பான எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. ஆனால் 100ல் 2 பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல நடக்கத்தான் செய்யும். அந்த 2 பேருடைய இதை மட்டும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டு இப்போ சொல்லுங்கள் இவர் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ இப்படி மாறி போயிடுச்சு, அதனால் வந்துட்டு இவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அகெயின் சின்ன கோடாக இருந்தது, பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டோடனே இந்த பெரிய கோடுன்னு நினச்ச இந்த விஷயம், அதாவது 80,000 பெருசுன்னு நினச்ச நாம பக்கத்தில் குடும்ப கௌரவம்னு ஒரு தூக்கி ஒன்று வச்சோடனே 80,000 பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் 80,000 நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வாங்க ஆரம்பிக்க இவன் எப்படி திரும்ப வெளியே போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவான்? பார்த்தீங்களா, பீப்புள்ஸ் 80,000 கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி இவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஓகேங்களா? ஆப்பிளுடைய அந்த பிராண்டோடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? ஸ்லோகன் தெரியுமா? உங்களுடைய ஸ்லோகன் என்னன்றது தெரியாதா? லோகோவா இல்லை ஸ்லோகோவா சார்? ஸ்லோகன் அந்த டேக்லைன், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஆப்பிளுக்கு ஒரு டேக்லைன் இருக்கு. என்னன்னு தெரியுமா? Think different. கண்டுபிடிச்சிட்டீங்க தேடி. எஸ், திங்க் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல அவன் எப்படி திரும்ப வெளியே போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவான்? இப்போ உள்ளக்கு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், காசா கௌரவமானு சொல்லி போயிட்டு
காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாங்க வச்சுட்டான். பீப்புள்ஸை வாங்க 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 இவன் என்ன தெரியுமா போய் வெளியே போய் ப்ரொஜெக்ட்னா திங்க் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவன் என்னுடைய ப்ராடக்டை வாங்குவான். இப்போ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவன்றதை எதை டெஃபைன் பண்ணுறான் அப்படின்னா, நீ நார்மலாக யோசிக்கிறியா அப்போ நீ நார்மலைஸ்டு பீப்புள், நீ வித்தியாசமாக யோசிக்கிறியா அப்போ நீ தான் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பீப்புள். இவனுடைய ஆட் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். திங்க் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு இவன் வந்து எப்பயோ க்ரியேட் பண்ண ஒரு ஆட் வீடியோ காட்டுறேன். அந்த ஆட் வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஐ திங்க் நெட்டு ஸ்லோவாக இருக்குது எனக்கு. இந்த ஆட் உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் யூ. நீங்கள் பாருங்கள், வாய்ஸ் கேட்குதாங்கிறத பாருங்கள். இந்த ஆட் ரொம்ப இதில் சவுண்டு கேட்குதா? Here's to the crazy No, ones. sir. சவுண்டு No, sir. The misfits. சவுண்டு கேட்கலையா? No, sir. ஒரு நிமிஷம். இப்போ கேக்குதான்னு பாருங்க. The rebels. The Yes, sir. troublemakers. கேக்குது. கேக்குதா? ஓகே. கண்டிப்பாக இது புரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோகேஸ் தான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த 1 மினிட்டோட வீடியோவை. நான் அதுக்கப்புறம் நான் இதை டெஃபைன் பண்ணுறேன். Here's to the crazy ones. The misfits. The rebels. The troublemakers. The round pegs in the square holes. The ones who see things differently. They're not fond of rules, and they have no respect for the status quo. You can quote them, disagree with them, glorify or vilify them. About the only thing you can't do is ignore them. Because they change things. They push the human race forward. And while some may see them as the crazy ones, we see genius. Because the people who are crazy enough to think they can change the world are the ones who do. இது புரிஞ்சா ஏதாச்சும் உங்களுக்கு? ஏதாச்சும் புரிஞ்சா அந்த ஆட் கேம்பெயினில்? No, sir. நோ. Indifferent. அது மட்டும் தான் சார். திங்க் டிஃபரெண்ட். ஓகே. ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்கிறான், வித்தியாசமாக யோசிச்சவங்களை இந்த உலகம் வெறுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் சொல்கிறான், வித்தியாசமாக யோசிக்கிறவங்க எல்லாமே இந்த உலகம் வெறுத்துருக்கு. ஆனால் கிரேசியா பண்றவங்கள உலகம் கொண்டாடி. எஸ், ஆனால் அந்த ஒதுக்கின பீப்புள் தான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உலகமே அவங்கள கொண்டாடி இருக்கு. ரைட் சகோதரர்கள், ரைட் பிரதர்ஸ் பறவையை பார்த்துட்டு நம்மளும் இப்படி பறக்க முடியும்னு சொல்கிறப்போ இந்த உலகமே அவங்கள வந்து எதுக்கு தான் செஞ்சுச்சு. ஆனால் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோடனே இன்றைக்கி கொண்டாடுறோம். தாமஸ் ஆல்வா எடிசன், உங்கள் பிள்ளைக்கு படிப்பே ஏறலை, தயவு செஞ்சு நீயே வச்சுக்கோ உங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி தாமஸ் ஆல்வா எடிசன்ல நம்ம இந்த மாதிரி கரண்டில் உட்காந்துருந்துருக்க மாட்டோம். ஸோ இதே தான் காந்தியும் இப்படி தான். ஸோ அவர் வந்து என்னென்னா எல்லாருமே சண்டை போடலான்றப்போ இல்லை அமைதியாக உட்காரு, வன்முறை நம்மளுக்கு வேண்டாம், அகிம்சையில் போவோம்னு சொன்னார். உலகமே ஒரு பைத்தியம்னு சொல்லுச்சு. நான் எப்போவுமே அதோட டிபேட் இருக்குது. காந்திக்கு ஃபேவராகவும் இல்லை ஆப்போசிட்டும் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் தே டிட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு புதுசாக யோசித்தவங்க தான் சாதிச்சிருக்காங்க. இப்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
நீயும் வித்தியாசமாக யோசிக்கிறவனா, அப்போ தான் உன்னால் சாதிக்க முடியும். அப்போ வித்தியாசமாக யோசிக்கிறவனா இருந்தால் இந்த மொபைலை நீ வச்சுக்க அப்படிங்கிறத அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான். ஸோ இப்போ அவன் திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, நம்மளை வேற ஒரு ஆங்கிளில் இந்த ஒரு விஷயத்தை காட்டும்போது நம்மளுக்கே வந்து ஓ இப்படி இருக்கோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போது அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறது உண்மை. ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பயன்படுத்துகிறான் அப்படின்னா பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறான், ஃபிசிக்கல் எவிடன்ஸை பயன்படுத்துகிறான். ஓகேவா? அஃபோர்டபுள் இல்லை. இது வந்து என்னென்னா ஆப்பிள் ஐஃபோன் அஃபோர்டபுள் இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் எவிடன்ஸுனால அஃபோர்டபுள் இல்லாததையும் சேல் பண்ணுறான். ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னா ஒரு பயத்தை காட்டி ப்ராடக்டை விற்க வச்சு அந்த ப்ராடக்டை இவ்வளோ பீப்புள் வாங்குறாங்கங்கிறத நம்ப வச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போ பிரச்சனையும் இதில் தான் இருக்குது, சொல்யூஷனும் இதில் தான் இருக்குது. புரிஞ்சா? ஸோ அதே தான் இந்த பிளேஸுக்கு. இப்போது பட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஊர் பட்டுன்னு ஞாபகம் வரும்? புரியல சார். பட்டு அப்படின்னு சொன்னால் எந்த ஊர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? பட்டு சாரி சொன்னோடனே உங்களுக்கு எந்த ஊர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். எஸ், ஆக்சுவலி நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன், பிளேஸுங்கிறது ஆக்சசபிளாக இருக்கும்னு நான் தான் சொன்னேன். ஆனால் நிறைய பீப்புளை நான் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னா மதுரையில் இருப்பாங்க, பட்டு சேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் காஞ்சிபுரம் போய் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயும் நிறைய பேர் காஞ்சிபுரம் பட்டு வித்துட்டு இருப்பாங்க. பட் பீப்புள்ஸ் தே won't purchase the பட்டு ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோர். அவங்க வந்து நான் காஞ்சிபுரம் போய் தான் நான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன், அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அக்சசபிள் இல்லாத சில விஷயங்களையும் பீப்புள்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அதுவுமே ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஏன்னா காஞ்சிபுரம் தான் பட்டுக்கு ஃபேமஸ். அப்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது, பீப்புள்ஸ் அதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. என்னதான் நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் காஞ்சிபுரம் சில்க்குன்னே அவன் விற்றாலுமே ஆனால் பீப்புள்ஸ் அதை நம்புறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபிசிக்கல் எவிடன்ஸ், அங்கே ஒருவேளை காஞ்சிபுரத்தில் போயிட்டு அது காஞ்சிபுரம் பட்டே இல்லை அப்படின்னாலும் பீப்புள்ஸ் நம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே வரக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் உங்களால் தீர்த்திட முடியும். ஸோ பீப்புளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் தான் கொடுக்கணும், ப்ராப்பராக எப்படி பேசணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நானே வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கேன். எப்படின்னா 3 years பேக் ஒரு ஜிம்மோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 months நான் டிஜிட்டல் மைண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்ன கொரிஸ் என்ன அப்படின்னா, எனக்கு என்கொயரிஸ் வருது பட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, அவர் நல்லா படித்தவருங்கிறதால நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது, நீங்கள் யார் அந்த என்கொயரி லீட்ஸுக்கிட்டலாம் பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அவர் தான் பேசுகிறாரு. ஆக்சுவலி அவர் பேசணுன்னே சொல்லாது, சரி நீங்கள் பேசுகிற அந்த டேட்டாவை என்னால் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அந்த லீடுக்கிட்ட என்ன பேசுகிறீங்கிறது ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட எல்லா ஆடியோவும் நான் ஒரு 20 ஆடியோ என்கிட்ட அனுப்பினேன். அந்த 20 ஆடியோ நான் லைக் கேட்டதில் எனக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காம என்கிட்ட இது இருக்குன்னு தான் சொல்லியிருந்தார். ஸோ பீப்புள்ஸுக்கு எப்பயுமே வந்து உன்கிட்ட ஒன்று இருக்குங்கிறதுங்காட்டிலாம் நான் வாங்க முடியாது, எனக்கு இது தேவை அதை நீ கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருக்கு வந்து ஜஸ்ட் நான் கொஞ்சம் போல் ட்ரைன் பண்ணேன். லைக் வந்து பீப்புளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பீப்புளுக்கு நான் ட்ரைன் பண்ண உடனேயே நிறைய டீலாக க்ளோஸ் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு அட்வர்டைஸராக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லீடு கொடுத்துட்டேன்ப்பா, கன்வர்ஷன் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் விட்டு விலகியிருக்கலாம். ஆனால் அப்படி விட்டு விலகியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 மாதத்துலேயே அந்த கிளைண்ட் வந்து அவ்வளோதான் ட்ராப் ஆகி போயிருக்கும்.
ஆனால் நான் இந்த பீப்புள்னு ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா அவருடைய ப்ராடக்ட் அவருடைய சர்வீஸ் வந்து நல்ல சர்வீஸ் தான். பிகாஸ் ஒரு மெயின் ப்ரைம் ஏரியாவில் தான் அந்த ஜிம் இருக்குது, பக்கா சூப்பரான ஜிம்மு. அதேமாதிரி அவருடைய ப்ரைஸுமே அஃபோர்டபுள் தான், 1000 தான் பெர் மந்த்து. ஸோ அதுவும் அஃபோர்டபுள் தான். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா தான். ஸோ பிளேஸும் அக்சசபிள் தான். ப்ரொமோஷன் இது நான் பண்ணுறது எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நான் நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நான் பார்த்துட்டேன். தென் பீப்புள் இப்போ மிச்சம் இது எதில் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ வந்து இந்த பீப்புள் மேலே தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அவங்க என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அந்த ஹிண்ட்ஸை வச்சு நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆச்சு. உடனே லீட்ஸும் க்ளோஸ் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனையும் இந்த 7லேருந்து தான் வரும், சொல்யூஷனும் அந்த 7லேருந்து தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலிங்காகவே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? நோ சார். நோ டவுட்ஸ். நோ சார். கிளியர்? எஸ் சார். டன். ஃபைன். அப்போ நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நேற்று கொடுத்த டாஸ்கில் உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இல்லை அந்த டாஸ்க்கை ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணுறீங்களா? சார் எனக்கு அந்த பிராண்டிங் தான் டவுட்டாக இருந்தது சார், அது கேட்டுட்டீங்க. ஓகே. அப்போது நேற்று கொடுத்த டாஸ்கில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒன்று. பட் இப்போது ஒருவேளை அந்த டாஸ்க் இன்னைக்கு பண்ணால் உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்குமா? மேபி இருக்கலாம். ஓகே ஃபைன். அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் முடிச்சிட்டிங்களா? எனக்கு அந்த முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுறீங்களா? எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார். நானும் என்னுடைய டாக்குமெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நானும் என்னுடைய டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்களாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே யா. ஸோ அதில் வந்து நான் உள்ள டேர்ம்ஸ் படிக்கும் போது இன்னொன்று வந்து அவங்க அந்த கலர் வந்து எக்ஸாக்ட் கலர் வந்து நீங்கள் பார்த்தது வந்து டெலிவரியில் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நான் எப்படி எழுதலாம் சார்? பாசிட்டிவாக எழுதலாமா? இல்லை நம்ம எழுதவே வேண்டாம். இது நம்ம ட்ரஸ்ட்வர்த்தியே இருக்குல்ல சார்? கரெக்டு தான். பட் இப்போ இது நீங்கள் எப்படி இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதே நீங்கள் எடுத்தோடனே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீப்புள்ஸ் வந்து என்னடா இது இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூட மாட்டாங்க. இப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வெப்சைட் அப்படிங்கிறது என்னையும் அந்த ஆடியன்ஸை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலம் மட்டும் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிட்ஜ், அவ்வளோதான். இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், அந்த இதுக்குள்ளே வந்துட்டு பீப்புள்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கால்னு வருவாங்கள்ல, அப்போ காலில் நிறைய விஷயங்கள் இப்போ என்னென்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள்ஸுக்கு வந்து இதுதான் வேணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அவன் எப்போ தெரியுமா கட்டாயத்தில் போவான், நம்ம இல்லை அது இப்படி தான் அது அப்படி தான் சொல்லி நம்மளுடைய இது வந்து திணிக்கிறப்போ தான் அவன் வந்து கட்டாயம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நிற்பான். அவனை அப்படியே அவன் போக்கில் விட்டுட்டு சார் அது இருக்குது சார் அதை பாருங்கள், மேபி இதையும் பாருங்கள், மேபி உங்களுக்கு இதுவும் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 4 கலர்ஸ் எடுத்து காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய டேஸ்ட்டும் ப்ரிஃபரன்ஸும் மாறும். ஸோ அப்போ அதனால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்தோடனே சொல்கிறதுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லிட்டு கடைக்குள்ளே கூட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்குள்ளே வந்துட்டாலே அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஏன் ஆயிடுவாங்க அப்படின்னா உங்களை சுற்றி சில விஷயங்கள் தானாக நடந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் அவங்கள வந்து அதை தாண்டி யோசிக்க வைக்காது. ஒரு
ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க, வாங்குறீங்களோ இல்லையோ, ஜுவல்லரி ஷாப் போனோடனே உங்களை உட்கார வைக்கிறான். 4 பேர் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் கையெடுத்து கும்பிட்றாங்க, உட்காடுறீங்க, ஏசி போட்டு விட்டுறான், ஃபேன் உங்களை சுற்றி வைக்கிறான், அதுக்கப்புறம் டீயோ ஜூஸோ கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போது இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்த விட்டுட்டு எதுவுமே வாங்காமல் உங்களால் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா? இல்ல சார். கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அட்லீஸ்ட் கலெக்ஷனையாவது செக் பண்ணுவோம். ஒரு 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 மாதிரி வந்துட்டு கில்ட் ஆயிடும். ஐயோ எதுவுமே வாங்காமல் போனால் என்னை என்ன நினைப்பாங்க பாரு, ஓசிடி குடிக்க வந்தவன் சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத நினச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காண்டி 10 பீப்புளும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் 10ல் 7 பீப்புள் வாங்குவாங்க. ஏன்னா 10ல் 7 பீப்புள் தான் வாங்கணுன்னே வந்திருப்பாங்க. அதில் ஒரு 5 பீப்புளாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹலோ, சாரி, ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கேட்குதா? இட்ஸ் ஓகே. எஸ் சார். ஓகே, டன் டன். ஓகே, நீங்கள் பண்ண டாஸ்க்கை ஜஸ்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணீங்க இல்லையா, அந்த விப்ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டு. எஸ் சார். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இன்னொரு தடவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை இப்படி இந்த பிஸ்னஸுக்கு க்ரியேட் பண்ண முடியுமா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பட் அது கம்ப்ளீட்டாக நம்ம இன்னும் அதில் அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம முடிக்கலை. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தியரிட்டிக்கல் டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? அது வந்து அன்னைக்கே ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன் சார். ஓகே, டன். அந்த பார்ட் 4 மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அது எப்படி பண்ணணும்னு தெரியல, அதனால அதுக்கு பேலன்ஸ் இருக்கு. ஓகே, டன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து May 1, ஸோ லேபர்ஸ் டே. நம்ம அகாடமி லீவு. அடுத்து சாட்டர்டே சண்டே லீவு தான். ஸோ 3 days ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரியதர்ஷினி. தேங்க்யூ மைத்ரி.